தமிழ்நாடு இன்னைக்கு இந்திய அளவில் நம்பர் ஒன்னா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் களத்துல தளராம ஆட்டம் காட்டின ஒரு போராட்டக்காரர் தான். இவரை பத்தி சொன்னா இந்த பல பேருக்கு தன்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வரும். அவர்தான் ஓஜி சம்பவக்காரர், நம்ம கலைஞர். ரயில் பார்க்கு, சிப்காட்டு, மெட்ரோ ரயில், கத்திப்பாரா, வானுயிர, வள்ளுவசிலைன்னு தமிழ்நாட்டை கட்டமைக்க சைலண்டா பல சம்பவம் பண்ணிட்டு அறிஞர் அண்ணாவின் படை தளபதியா தமிழ்நாட்டோட உரிமையை காப்பாற்றவும் தமிழர்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுக்கவும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சலிக்காம களத்துல இறங்கி போராட்டம் நடத்தினார். புராணங்களையும் பிற்போக்கு கருத்துக்களையும் பேசிக்கிட்டு இருந்த தமிழ் சினிமால மூட நம்பிக்கைக்கு எதிராக நாத்திகம் பேசுற படத்துக்கு பராசக்தின்னு பேர் வச்சு சினிமாலையும் புரட்சி பண்ணார். தமிழ் மொழியை கட்டாய பாடமாக்கி இருமொழி கொள்கையில உறுதியா இருந்தார். அவர் அன்னைக்கு போட்ட விதை தான் இப்போ வர தமிழ்நாட்டில் இந்தி மொழியை யாராலையும் திணிக்க முடியல. மாநிலத்தோட தலைநகரத்தில் தேசிய கொடி ஏற்றுற உரிமை ஆளுநர்கிட்ட இருந்துச்சு. அதை மாற்றி மாநில முதலமைச்சர்கிட்ட அந்த உரிமையை போராடி வாங்கி தந்தவர் நம்ம கலைஞர். சாதி மத வேற்றுமை இல்லாமல் இங்கே எல்லாருக்கும் சமமான உரிமை கிடைக்கணும்னு பெண்களுக்கு சொத்துரிமை, சமச்சீர் கல்வி, முதியோர் ஓய்வூதியம், கைம்பெண் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம், திருநங்கைகள் நலவாரியம்னு பல திட்டங்களை செயல்படுத்தி இந்த சமூகத்தில் எல்லாரும் சமன்றதை நிரூபிச்சார். இடஒதுக்கீட்டால உங்களோட பல பேர் வாழ்வாதாரம் மேம்பட்டுருக்கு. இதுக்காக பல போராட்டங்கள் நடத்தி அதில் வெற்றியும் வாங்கி கொடுத்தவர் நம்ம கலைஞர். அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கோயில் கருவறை வர சமூக நீதியை கொண்டு போனார். தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எப்பெல்லாம் அச்சுறுத்தல் வருதோ அப்பெல்லாம் களத்தில் இறங்கி சம்பவம் பண்ணாரு நம்ம ஓஜி சம்பவக்காரர், நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர்.